மனம் சரியானால் எல்லாம் சரியாகும். வீட்டை விட்டு கிளம்பும் போது பார்த்து போயிட்டு வா கண்ணுன்னு சொல்ற பெரியவங்க, எந்த உதவியா இருந்தாலும் தயங்காம எங்களை கூப்பிடுங்க சொல்ற பக்கத்து வீட்டுக்காரங்க, பிரச்சனை எதுவா இருந்தாலும் நான் இருக்கேன்னு சொல்ற உறவுக்காரங்க, உன் கஷ்டம் என் கஷ்டம் மாதிரி பாத்துக்கலாம்னு சொல்ற நட்பு, பைக்ல சைடு ஸ்டாண்ட் எடுங்கப்பா, மெதுவா போங்கப்பான்னு சொல்ற சம்பந்தமில்லாத உறவு. நினைக்க நல்லாத்தான் இருக்கு, ஆனா இதெல்லாம் நடக்குமான்னு தோன்றலாம். இந்த விஷயம் எல்லாம் நம்மள சுற்றி நடக்கணும்னா முதல்ல நாம அப்படி மாறணும். நல்ல நட்பா, நல்ல உறவா, நல்ல மனிதனா, இப்படியெல்லாம். அதுக்கு மனுஷங்களை கையாளுகிற குணம், சகிப்புத்தன்மை, பொறுமை போன்ற பல விஷயங்களை கையாளுகிற மனம் வேண்டும். அதை மட்டும் செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறார்னு உணர்வீங்க. நம்முடைய இயல்பால மத்தவங்க கிட்ட அன்பும் கருணையும் தெய்வீகத்தன்மை வெளிப்பட்டால்ல, அப்போதான் நாம் முழுமையான மனுஷன். அப்போ ஒரு விஷயம் புரியும், இதெல்லாம் உதவிகள் அல்ல, இறைவனின் அருட்கடாட்சங்கள். இறைவனை தனியா தேட வேண்டியதில்லை, நம்மளை சுற்றியே நாம் காணும் காட்சியிலேயே இருக்கிறார். அதுக்கு நம்முடைய மனம் சரியானால் எல்லாம் சரியாகும்.